பை கொஷினும் பார்த்துருவோம். சரியான விடையை தேர்வு செய்க. டேஷ் மாம்லுக் அரசு வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் தனது தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார். இல்துமிஷ் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். கோடிட்ட இடங்களை நிரப்புக. துக்ளக் அரசு வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்க மாற்றிருப்பாரு? தேவகிரி. புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஷ்ருவை பால்பன் ஆதரிச்சிருப்பாரு. டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியை கட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். மஸ்ஜித் என்றது கொடுக்கல, மசூதி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு படிக்கிறப்போ குவத் உல் இஸ்லாம் மசூதின்னு கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் யார் ஆட்சியின் போது ஏற்பட்டதுன்னா இல்துமிஷ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. துக்ரில் கான் யாரு அப்படின்னா வங்காள ஆளுநர். அலாவுதீன் காராவின் ஆளுநர். பகலுல் லோடி பார்த்தீங்கன்னா சிர்கிந்தின் ஆளுநர். சிர்கிந்தன்னா பஞ்சாப். ரஷ்யா கிட்ட உதவியாக பணி செஞ்சவர் யாருன்னா ஜலாலுதீன் யாகுத். சரியா தவறா? குத்புதீன் இனங்காண முடியாத காய்ச்சல் கிடையாது. அந்த போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து விழுந்து இறந்திருப்பார். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ரஷ்யா திறமை மிக்க மன வலிமை கொண்ட போர் வீரர் என்றது சரி. ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் இல்துமிஷ்மே துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தார். மகன் கிடையாது, மருமகன். அதனால தேர்ட் ஒன் தப்பு. தக்கான விஷயங்களில் தலையிட கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள பெரோஷா மறுத்துவிட்டார் என்றது சரி. கூற்றை காரணத்தோடு ஒப்பிட்டு சரியான விடையை டிக் செய்யவும். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார் என்றது சரி. செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தனர். செங்கிஸ்கானின் பேரனான குலகுகானும் ஈரான்ல ஆளுநராக இருந்திருப்பாரு. ஸோ அது ஃபுல் டீட்டெயில் கொடுக்கல. பட் அந்த பேரன்கிட்ட தான் என்ன பண்ணியிருப்பாரு, இது போல் சட்லஜ் நதியே கடந்து வரமாட்டோம் அப்படின்றத கூறியிருப்பாங்க. ஸோ காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை எதுன்னா காகத்தியர் வாரங்களில் சார்ந்தவங்க. ஒய்சாளர் அண்ணா துவாரசமுத்திரம், யாதவர் அண்ணா தேவகிரி, பல்லவர் அண்ணா காஞ்சி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தவறான குற்றினை கண்டறியவும். முதல் குற்று பாருங்க, 1206 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசராக அறிவித்துக் கொண்டார் என்றது சரி. ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றல் துறை ஒன்றை நிறுவினார். ரஷ்யா கிடையாது, பால்பன் தான் நிறுவிப்பார். அதனால தவறானது ஆப்ஷன் 2. மங்கோலியர் தாக்குதலில் இருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார் என்றது சரி. இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார் என்றதும் சரி. அடுத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாணவர் செயல்பாடு மட்டும் பார்த்துக்கோங்க. தந்தை மகன் கொடுத்திருக்காங்க. குத்புதீன் ஐபக்குடைய மகன் யாருன்னா ஆரம்ஷா. இல்துமிஷினுடைய மகன் யாருன்னா ருக்தீன் பிரோஷ். பால்பனுடைய மகன் யாருன்னா கைகுபாத். அடுத்து கியாசுதீனுடைய மகன் முகமது பின் துக்ளக். அது தப்பா கொடுத்திருக்காங்க, அது எழுதிக்கோங்க. கியாசுதீனுடைய மகன் யாருன்னா முகமது பின் துக்ளக். பகலுல் லோடியுடைய மகன் யாருன்னா சிக்கந்தர் லோடி. இந்த அலாவுதீன் ஆலம்ஷா ஆன்லைன் அப்படின்னு தப்பா டைப் ஆயிருக்குங்க, ஆலம்ஷான்னு போட்டுக்கோங்க. அலாவுதீன் ஆலம்ஷா யாருடைய பையன்னா கிசிர்கானுடைய மகன். கிசிர்கானுடைய மகன் தான் அலாவுதீன் ஆலம்ஷா. பகலுல் லோடியுடைய மகன் யாரு அப்படின்னா சிக்கந்தர் லோடி. கியாசுதீனுடைய மகன் முகமது பின் துக்ளக். அது பார்த்துக்கோங்க. இதில் டைப்பிங் அலாவுதீன் ஆலம்ஷா வரணும், அந்த ஆன்லைன்ன்றது தப்பு, அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.